உளுந்து 1/2 டம்ளர், கருப்பு உளுந்து 1 டம்ளர். ரெண்டையும் கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. 1/2 கிலோ ரேசன் பச்சரிசிங்க, 1 கிலோ ரேசன் புழுங்கரிசிங்க. 2-3 அலசிட்டு ஊற வச்சிடலாங்க. 1 கை வீட்டரிசி போட்டுக்கலாங்க. 1 கிலோ ரேசன் புழுங்கரிசி, 1/2 கிலோ ரேசன் பச்சரிசி, 1 கை வீட்டரிசி எல்லாம் சேர்ந்து கழுவி ஊறுதுங்க. 1 மணி நேரம் ஊறட்டும். அரிசி களைஞ்ச தண்ணி, உளுந்து களைஞ்ச தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் செடியில் ஊற்றிடுவீங்க எப்போதுமே. எப்போதுமே கலந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. இப்போ தாங்க இதில் விதை போட்டிருக்கேன். சங்குப்பூ விதை மிளக்கிட்டையும் காட்டுறேன். கருப்பு உளுந்தும் வெள்ளை உளுந்தும் சேர்த்து அரைச்சி அள்ளியாச்சுங்க. இதோட அரிசி மாவு அள்ளி கரைச்சி வச்சிடலாம். மாவுக்கு தகுந்த கல் உப்பு போட்டுக்கலாங்க. கருப்பு உளுந்து 1 கிளாஸு, வெள்ளை உளுந்து 1/2 கிளாஸு, ரேசரிசி, பச்சரிசி, வீட்டரிசி எல்லாம் கலந்த கலவங்க. நம்ம சொன்ன அளவுகளோடு போடுங்க. சூப்பராக இருக்கும் மாவு. இந்த பக்குவத்துக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி நல்லா பஞ்சு போல் இருக்குங்க. நாளைக்கு அவிச்சு காட்டுவோம். தோல் உளுந்து சேர்த்து அரைச்சி வச்சா நார்ச்சத்து கிடைக்குங்க. சுகர்கார சாப்பிடலாம். நான் ஏற்கனவே தோல் உளுந்து அரைச்சி இட்லியை வச்சு காட்டியிருக்கேங்க. நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும். வீடியோவில் போய் பாருங்கள். என் வீடியோ எல்லோரும் முழுசாக பாருங்கள். என்னடா அது வெள்ளையா மாவு இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க. இதாங்க உண்மையான சத்தான மாவு. ரொம்ப நேரம் கரைக்கணும்னு தேவையில்லைங்க. சும்மா 1 நிமிஷம் கரைச்சா போதும். மாவு கரைச்சாச்சுங்க. இப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான மாவை மட்டும் வெளியில் வச்சு புளிக்க வச்சுக்கலாம். மறுநாள் இட்லி ஊற்றிக்கலாம். நிறைய மாவு புளிக்க வேண்டியது தேவையில்லை. ஆச்சுங்க. நம்மளுக்கு இவ்வளோ மாவு தேவைப்படாத நாளைக்கு இட்லிக்கு கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சு புளிக்க வச்சுக்கலாங்க. மிச்ச மாவை இப்போவே பிரிச்சுக்குள்ள வச்சிடலாம். நாளைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு புளிக்க வச்சு நாளான்னைக்கு இட்லி வச்சுக்கலாங்க. வாவ், சூப்பராக முங்கியிருக்குங்க. 5 மணி நேரமே போதுங்க. 5 மணி நேரத்தில் நல்லா முங்கி வந்துருச்சு. இட்லி ஊற்றிடுவோம். பாருங்கள், சூப்பராக முங்கியிருக்கு பாருங்கள். சூப்பராக வந்துருச்சுங்க நம்ம இட்லி வெள்ளையாக இருக்காது பாருங்கள். இந்த கலரில் தான் இருக்கும். சூப்பராக பஞ்சு போல் இருக்குங்க கருப்பு உளுந்து இட்லி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாப்பிட வாங்க.